ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் வளர்ற பசங்க அட்ராக்ட் பண்ணுது. சேஃப்டிங்கிறது எல்லாருக்குமே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பிக் பாஸ் காமன் மேனோட டே 3 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு கண்டஸ்டன்ட்டா ஒரு 8 பேர் வந்தாங்க. இதுல வித்தியாசமா ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க. அதாவது ரெண்டு பேரா விட்டாங்க. இவங்க 2 பேரை ஒண்ணா விட்ட மாதிரி ஏற்கனவே ஒரு ஜென்ஸையும் ஒரு லேடிஸையும் தனியா விட்டாங்க. ஸோ வந்து ரெண்டு பேரா முடிச்சிடலான்றதுக்காக பிளான் பண்ணி இப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் 7வது 8வது கண்டஸ்டன்ட்டா வந்தாங்க. சரி, இதுல ஒரு பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிநயா அப்படின்றது, இன்னொரு பொண்ணோட பேர் ஐஸ்வர்யா அப்படின்றது. பிளாக் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட பேரு ஐஸ்வர்யா அப்படின்றது. இவங்களை நான் வந்து செலிபிரிட்டி பொண்ணுன்னு நினைக்கிறேங்க. லதா ராவ்னு சீரியல்லாம் நடிப்பாங்கல்ல, ராஜ் கமல் ஹஸ்பண்ட், அவங்க 2 பேர் வீடியோஸ்லாம் போடுவாங்க. அதுல இந்த பொண்ணை பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அவங்களோட பொண்ணா இல்ல வேற யாராதான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. நான் அதனால தான் சொல்றேன். ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து ஒன்னா வரவங்களையே எப்படி பிரிச்சு விடுன்றதுக்கு இது ஒரு சாம்பிளுங்க. பிக் பாஸ்ல தான் அப்படி நடக்கும்னு பார்த்தா காமன் மேன் ஷோலயே அது நடந்துருச்சு. ஆக்சுவலா இந்த 2 பொண்ணுங்க இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இங்க ஒன்னா ரூம் எடுத்து தான் தங்கியிருக்காங்க. அதாவது இந்த 2 பொண்ணுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் கிடையாது. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் டிராவல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி டிராவல் பண்ணும்போது இந்த 2 பொண்ணுங்களும் ஒன்னாலாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரேப்பிங்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து இந்த 2 பொண்ணுங்களையும் அடிச்சுக்க வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அபிநயா, இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்க பொண்ணு பேரு அபிநயாங்க. இந்த பொண்ணு வந்தோடனே ஒரு விஷயத்தை, ஒரு கான்ட்ரவர்சியை வேணும்ட்டே ஏற்படுத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் சேஃப்டியை பிரதானமா நான் பார்க்கிறேன். அதாவது பெண்கள் சேஃப்டியை தான் நான் பிரதானமா பார்க்கிறேன். உதாரணத்துக்கு இந்த கிளப்புக்கு போறாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா பெண்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த கிளப்பிங்லாம் நடக்கக்கூடாது. ஏன்னா கிளப்பிங்க்கு போயிட்டு வரதுனால தான் நிறைய விபரீதங்கள் நடக்குது அப்படின்னும் போது ஓவியா ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏன்னா ஓவியா பார்ட்டி பண்ணி அப்படி வளர்ந்தவங்கல்ல, அதனால பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் இல்ல அப்படின்னும் போது இந்த பொண்ணு சொல்றதுல ஒரு பொது லாஜிக் இருக்கு. ஆனா வந்து அதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா சொன்ன விதம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா பட்டுச்சா என்னன்னு தெரியல. ஜட்ஜில் வந்து ஓவியா டென்ஷன் ஆகுறாங்க. இதை தாண்டி அங்க உட்காந்துட்டு இருக்க மாயாக்கும் கடுப்பாயிருச்சு. எது அப்ப கிளப்புக்கு பொண்ணுங்களாம் போகக்கூடாதா, அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு அப்படி நான் சொல்லல, இப்படி நான் சொல்லல அப்படின்ற மாதிரி மழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு கேர்ள்ஸ் சேஃப்டியை பற்றி நான் எடுத்து சொல்லுவேன். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னா கேர்ள்ஸ் சேஃப்டியாக எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றதை எடுத்து சொல்லுவேன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை போட்டு உழப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஏமா, அதாவது ஐஸ்வர்யான்றதான் அந்த பொண்ணு பேர். ஏமா இவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல, நீ என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த பொண்ணு வச்ச பாயிண்ட்டை உடச்சா பரவாயில்ல, அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு சுத்துதுன்றதுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இந்த பொண்ணு பெண்ணோட சேஃப்டியை பற்றி பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சேஃப்டின்றது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் இருக்கு. ஆண்களுக்குமே சில இடத்துல சேஃப்டி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஆண்களுக்கு என்ன சேஃப்டி ப்ராப்ளம் எனக்கு புரியல. ஆண்களுக்கு என்ன சேஃப்டி ப்ராப்ளம்? எங்க பெண்களுக்கு தான் பல இடத்துல பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஆண்களுக்கு எங்கெங்க நடக்குது? ஆண்கள் இப்போ வந்து இந்த கே என்கவுண்டரை கொஞ்சம் ஃபேஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் தட்டி விட்டு போற ப்ராப்ளம். எவனாவது ஒருத்தன் அப்ரோச் பண்றான்னா இவங்க வந்து தட்டி விட்டு போறாங்க. ஆனா பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்குது. பெண்கள் சேஃப்டி கண்டிப்பா பேச வேண்டியது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹியூமன் சேஃப்டின்ட்டாங்க. அதாவது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது, நம்ம வந்து ஹியூமன் சேஃப்டி தான் பேசணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுல சுத்தமா லாஜிக்கே கிடையாது. எது இந்த அபிநயாவை வந்து எதிர்க்கணும்னு இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு வச்சதுல லாஜிக்கே கிடையாது. இப்போ இந்த பொண்ணுங்களை வச்சு ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜஸ் முடிவு பண்ணாங்க. டிபேட்டுக்கு ஒரு நல்ல டாபிக் தந்திருந்தா பரவாயில்ல. உதாரணத்துக்கு சமூக வலைதளங்கள் நன்மைக்கா தீமைக்கான்னு தந்திருந்தா இந்த பொண்ணுங்க பேசுறதுக்கு வசதியா இருந்திருக்கும். ஆனா தலைப்பை எப்படி தெரியுமா தந்தாங்க? சோசியல் மீடியால டபுள் ஃபேஸா இருக்காங்களா இல்ல அப்படிலாம் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ் தான் காட்டுறாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அந்த கேள்வியை முதல்ல இந்த பொண்ணுங்களுக்கு புரியல. இதுல என்னடா நாங்க பேசுறது, சோசியல் மீடியா நன்மையா தீமையானா ஏதாவது பேசலாம், இதுல நாங்க என்னடா பேசுறதுன்னு அந்த பொண்ணுங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அபிநயா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது வந்து பர்சனலா நடந்த விஷயத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அபிநயா. அது என்னன்னா வந்து நாங்க 2 பேர் ரூம்மேட்டா தானே இருந்தோம். அந்த ரூம்ல நடந்துக்கிற ஐஸ்வர்யாக்கும் இங்க நடந்துக்கிற ஐஸ்வர்யாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ டபுள் ஃபேஸ் இருக்கு. இந்த பொண்ணுக்கு டபுள் ஃபேஸ் இருக்குன்னு இந்த ஐஸ்வர்யாக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இவ ரூம்லயும் அந்த மாதிரி தான் இருந்தா இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கா, ஆனா ரூம்லயும் பேக்கு மாதிரி தான் இருந்தா இங்கேயும் பேக்கு மாதிரி தான் இருக்கான்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டா. அதாவது ஐஸ்வர்யான்ற பொண்ணு அபிநயாவை போட்டு அடிச்சதுல அந்த அபிநயான்ற பொண்ணும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்னை விட வயசு கம்மி, அதனால தான் அடிச்சிட்டான்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இவங்க 2 பேருக்குள்ள இது ரிலேட்டடா சண்டை போக ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னா வந்து அபிநயா வந்து எப்படி நீ என்ன அப்படி சொல்லுவ, வாய் இருக்குன்றதுக்காக எதுனாலும் பேசாத, அதுக்கப்புறம் நான் பேசினா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவீங்களா, எந்த அளவுக்கு ஒத்துமையா இந்த பொண்ணுங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு
யோசிச்சு பாருங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வரும்போது நம்ம 2 பேர் ரூமை ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது வந்து செலவு குறையுன்றதுக்காக ரூமை ஷேர் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுங்க ஒத்துமையா இருந்திருக்குங்க. ஆனா இந்த இடத்துல வந்து 2 பேரையும் சண்டையை போட வச்சிட்டாங்க. சரி, சண்டை போடுறாங்கல்ல, 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க 2 பேரையும் ஆன் ஹோல்டுல வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நேத்து வந்து 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, 4 பேரை ஆன் ஹோல்டுல வச்சாங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலங்க. 6 பேரை ஆன் ஹோல்டுல வச்சு 2 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. இந்த 2 பொண்ணுங்கள்ல வந்து ஆன் ஹோல்டுல வச்சதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா 2 பேருமே பிக் பாஸுக்கு செட் ஆவாங்க. ஏன்னா வந்து எதிர பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம இவங்க பேசுறத மட்டும் பேசுறாங்கல்ல, இவங்க 2 பேருமே பிக் பாஸுக்கு சரியான பொண்ணுங்க தான். பட் வந்து இந்த 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா ஃபைனலிஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட இதையும் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுங்க வெளியே வந்தும் பேசுறாங்க, வெளியே வந்து மைக்க தந்து பேசும்போது இது நடந்தது அது நடந்தது அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, உள்ளதான் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு பார்த்தா வெளியேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது இது வரும்போது சேர்ந்து வந்தாங்கல்ல, போகும்போது பிரிஞ்சுட்டு தான் போறாங்க. அந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டது. எபிசோட பார்த்தவங்க இந்த 2 பொண்ணுங்கள்ல யார் வச்சதுல பாயிண்ட் கொஞ்சமாவது வேலிடா இருந்தது, உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.